ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலேயும் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் நடுவில் இப்போ நிறைய நாடுகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன தகவல்னு பார்த்துடலாம். அணு ஆயுதமே பார்த்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. எதை நோக்கி இது உலகம் போய் கொண்டிருக்குன்னே நமக்கே தெரியல. அதிரடியான பல அறிவிப்புகள் வந்திருக்கு. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல நம்ம அமெரிக்காட்ட ஆரம்பிச்சிடலாம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவசரமாக நிறைய இடத்த அவங்களுடைய ராணுவ நிலையங்களை காலி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. 19 ராணுவ நிலையங்களையும் 50,000 ராணுவ வீரர்களையும் குறிவைக்க போறோம்னு சொல்லியிருக்கிறதுனால என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய 3000 நபர்களை அமெரிக்கா வெளியேற்றிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே கொண்டு போய் சவுதியில் வச்சுட்டாங்க. ஏன்னா சவுதியில் பார்த்தீங்கன்னா மத்திய பகுதியில் தான் அவங்களுடைய ராணுவ நிலையம் இருக்கிறனால மத்திய பகுதியை தாக்க முடியாதுங்கிறதுக்காக குவைத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு போய் சவுதியில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல் ஹுதைதா ஏர்பேஸ் இருக்கு பாருங்க, கத்தாரில், அதையும் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அதேமாரி யூஏஇயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏர்பேஸை ஃபுல்லாகவே ராணுவ நிலையத்தெல்லாம் காலி பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் 5 டெஸ்ட்ராயர் கப்பலை வேற என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இத்தனையும் தான் அமெரிக்கா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இப்போ தாக்கியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டேயே போய் இவங்களால கப்பலை நிறுத்த முடியுமான்னு கேட்டால் சான்ஸே இல்லை. ஏன்னா ஈரான் இதுவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வான் தடுப்புகளை எல்லாத்தையுமே செயலுக்கு வச்சுட்டு இருக்காங்க. கடந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இஸ்ரேலில் ஒரு சைரன் கூட இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வான் தடுப்பு கூட செயல்படவே இல்லை. எதுவுமே எதிர் தாக்குதல் பண்ணல. தாக்குதல் பண்ணாட்டினா பரவாயில்ல, சைரனாவது ஒழிச்சிருக்கணும்ல. இப்போ ரெண்டுமே டோட்டல் அவுட் ஆயிருக்கும் போது நம்ம என்னதான் வான் தடுப்பு மிஷின்களோட கப்பல்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சாலும் அது பேரே டெஸ்ட்ராயர் கப்பல் தான். வர்ற தாக்குதலை முறியடிக்கக்கூடிய கப்பல்கள். அப்படிப்பட்ட கப்பல்களே வச்சிருந்தாலும் கூட ஈரான் பக்கத்தால கொண்டு போய் நிறுத்தக்கூடிய தைரியம் இப்போது அமெரிக்காவுக்கு இல்லை. இப்போ இஸ்ரேலுக்கு பக்கத்தால் சுற்றி ஒரு 5 டெஸ்ட்ராயர் கப்பல் இருக்கு. அந்த 5 டெஸ்ட்ராயர் கப்பல் போக இன்னைக்கு ஒரு வான் தடுப்பு சாதனம் இஸ்ரேலுக்குள்ள இறங்கியிருக்கு. அதையும் போக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வான் தடுப்புகளுமே செயலுக்க வச்சு இன்னைக்கு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த சக்சஸ்ங்கிறாங்க. ஈரானுக்கு எவ்வளோ இழப்புன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அமெரிக்கா அடித்ததுல பெரிய இழப்பு இருக்குது, இஸ்ரேல் அடித்ததுல பெரிய இழப்பு இருக்குது. ஆனால் இவங்க திருப்பி இப்படி ஒரு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இந்த ட்ரம்ப் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலே முதல் முறையாகன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம அதை கடந்த வீடியோவில் கூட நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இது உலக வரலாற்றிலே முதல் முறையாக ஈரான் இப்படி ஒரு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் யோசிச்சுக்க முடியல. அமெரிக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ராயர் கப்பலை கொண்டு போய் ஈரானுக்கு பக்கத்தால் போகிறதுக்கு கூட பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஈரான் துல்லியமாக தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா, இப்ப என்ன பண்ணிருக்காரு, அராச்சி அவர்கள் மாஸ்கோக்கு போயிருக்காங்க. மதியானமே போயிட்டாரு. இன்னைக்கு மதியானம், ஞாயிற்றுக்கிழமை மதியானமே போயிட்டீங்கன்னா மாஸ்கோக்கு போயிருக்காரு. மாஸ்கோனா ரஷ்யாவுடைய தலைநகர். அங்க போய் என்ன பண்றாங்க, புட்டினை சந்திக்க போறாங்க. அது இல்லாம சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு சில நாடுகள் அணு ஆயுதம் தர்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஈரான் தரப்புல இருந்து செய்தி வந்திருக்கு. இதுல வடகொரியாவுடைய அவரே என்ன பண்ணியிருக்காரு, அதிபரே சொல்லிட்டாரு, என்னது ஈரானுக்கு சமாதானம் கிடைக்கிறக்காக நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதாக அமெரிக்கா சொல்றீங்களா, அப்ப நான் ஈரானுக்கு சமாதானத்தை தரேன், எடுத்துக்கோங்க எங்களுடைய அணு ஆயுதத்தை அப்படின்னு இருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பே அவர் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தைரியமாக சொல்லியிருக்காரு. அது போக சைனாட்ட கேட்டதுக்கு சைனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் எங்கள்கிட்ட ஈரான் எதுவும் உதவி கேட்கல, உதவி கேட்டால் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போதைக்கு வடகொரியா பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தையே எடுத்துக்கோங்க, ஈரான் எங்கள்கிட்ட நிறையா இருக்குது, எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் அவங்க மேலே போட்டு பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அது நடக்குதோ நடக்கலையோ, இந்த அளவுக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வடகொரியா இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது அப்படிங்கிறதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்ட போய் பேசுகிறாங்கன்னாவே ஏதோ ஒரு என்ன பண்ணுறாங்க, முக்கியமான ஒரு எமர்ஜென்சி இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்க. பெரிய ஏதாவது ஒரு முயற்சிக்கு ஈடுபட போகிறாங்க, பெரிய ஒரு தாக்குதலை நடத்த போகிறாங்கன்னா தான் பேசுவாங்க. அப்போ அமெரிக்கா மேலே அடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் ரஷ்யாட்ட போய் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் சனிக்கிழமை நைட்டு அடித்து வச்சுருக்காங்க, விடிஞ்சா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அடித்து வச்சுருக்காங்க. அந்த அன்னைக்கு மதியானமே போய் அவசரமாக பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங் போட போகிறாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி என்னாவது யுத்தமானது செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேயும் இன்னைக்கு தெளிவாக அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், நியூக்ளியர் ட்ரீட்டிலேருந்து விலகிறோம்ட்டாங்க. அதாவது அணு ஆயுதம் அந்த ஒப்பந்தம் இருக்கு பாருங்க, அந்த ஒப்பந்தத்துலேருந்து நாங்கள் விலகிறோம், இனிமேல் எங்களுக்கும் அணு ஆயுதம் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம்ட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அசால்ட்டாக சொன்னாங்க.
ஈரான். ஆனால் இன்னைக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, உறுதியாகவே சொல்லிட்டாங்க, இனி எங்களுக்கும் அணு ஆயுதம் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இப்போ ஈரானை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தி தள்ளிட்டாங்க. இனி மற்ற நாடுகளே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இல்லாதனால தான் இப்போ தாக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருந்திருந்தா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த ஒரு வேலையை செய்வாங்களா, பதிலுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும்ல. அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் பக்கம் சப்போர்ட் குவிஞ்சிட்டு இருக்குது. அது முஸ்லீம் நாடுகள் எல்லாமே அந்த ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் அது வரையும். ஆனால் நம்மளுடைய ஒரு அனுமானம் என்னென்னா, இது அணு ஆயுதம் அளவுக்கு வந்து தாக்குதல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பெரும் சந்தேகம் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து என்ன பண்ண முடியாது. ஈரான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து என்னதான் வடகொரியா கொடுக்குறேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் சரி, இன்னும் சில நாடுகள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. சைனாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் இவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராகவே இருந்தாலும் சரி, அதை வாங்கிட்டு வந்து போடுறதுக்கான வேலையை செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் செய்யணும்னா எப்பயோ செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பண்ண முடியாது, மீண்டு வர முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து அந்த நாட்டை என்ன பண்ணிடுவாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. அது இன்னும் கொடுமையாக போயிடும். ஏற்கனவே இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொடுமையாக போயிருங்கிறதுனால அணு ஆயுதம் அளவுக்கு வந்து இந்த ஒரு யுத்தம் போகாதுங்கிறது பொதுவாகவே ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, ஈரான்லேருந்து கட்டளை கொடுத்துட்டாங்க, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கடற்படையெல்லாம் வந்து தாக்குங்க அப்படின்ட்டாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இராணுவ தளத்தையெல்லாம் தாக்க சொல்கிறாங்களே, எல்லாமே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளம். இது சாத்தியமான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு 2 விஷயம் வந்து இருந்துட்டுருக்கு. என்ன அந்த 2 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இவங்க இப்போ அமெரிக்கா வந்து காலையில் அட்டாக் பண்ணாங்களே, அந்த அட்டாக் வந்து அமெரிக்காவுடைய எந்த ஒரு பேஸும் வந்து மத்திய கிழக்குல இருந்து பயன்படுத்தலை. ஏன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடும், சவுதி, UAE, பஹ்ரைனு, அதுக்கப்புறம் ஜோர்டானு, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரானுக்கும் உங்களுக்கும் சண்டைனா நீங்கள் எங்கேயாவது போய் சண்டை போட்டுக்கோங்க, எங்கள் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன்னா பதிலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஈரான் வந்து எங்கள் இடத்துல தான் அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டையாயிரும், நாங்கள் உங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டோம்ட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா முன்கூட்டியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து முடிவெடுத்திருந்தாங்க. நம்ம நேற்று கூட தெளிவாக சொன்னோம், இந்த தடவை அவங்க மத்திய கிழக்கை சூஸ் பண்ண மாட்டாங்க, 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன் கிட்ட இருந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மத்திய கிழக்கே பயன்படுத்தாமல் போய் ஒரு அடி அடிச்சுட்டு விட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் உதவுறீங்களோ, வான்பரப்பை தரீங்களோ, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்தின் மீது அடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்களே. இப்போ எந்த ஒரு இராணுவ தளத்தையுமே மத்திய கிழக்கில் பயன்படுத்தலை அப்படிங்கும் போது, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சவுதியுடைய அமெரிக்கன் பேஸையோ இல்லை வந்து UAE அமெரிக்கன் பேஸையோ அடித்தா அந்த சவுதியோ இல்லை UAEயோ இல்லை கத்தாரோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. முதல் கட்டமாக இராணுவ தளத்தை அடிப்போம் மத்திய கிழக்கில் இருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க யாருமே சொன்ன மாதிரி வான்பரப்பே கொடுக்கல. அப்போ அந்த வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தாமல் செஞ்சது கூட அமெரிக்காவுடைய ஒரு யுத்தின்னு தான் சொல்லணும், ஒரு நரித்தந்திரம். ஏன்னா நம்மளுடைய ஏர்பேஸை எப்போ அடிப்பான் ஈரானு, நம்ம அடித்தா அடிப்பான்னு கிடையாது, நம்ம மத்திய கிழக்கை பயன்படுத்தி அவங்க மேலே அட்டாக் பண்ணாதான் அவன் வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய 19 பேஸையும் அடிப்பான். ஒருவேளை நம்ம மத்திய கிழக்கே பயன்படுத்தாட்டினா அந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நம்ம பேஸை அடித்தாங்கன்னா எந்தெந்த நாட்டில் இருக்கோ அந்தந்த நாட்டுக்குடைய பகச்சிக்கிற மாதிரி வரும். அவங்க எல்லாமே முஸ்லீம் நாடுகள், அண்டை நாடுகள். அதை வந்து ஈரான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை யோசிச்சு பார்த்துட்டு இதை மனசில் வச்சுட்டு ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்க, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவ நிலையங்களை வந்து டச் பண்ணாமல் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். இன்னொரு கூட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, அடிப்பாங்கங்கிறாங்க. அப்படி அடித்தா என்ன பண்ணும் இந்த முஸ்லீம் நாடுகள், ஏன்னா நாங்கள் வான்பரப்பே கொடுக்கல, அவங்க எங்களுடைய இடத்தவே பயன்படுத்தலை, அவங்க எங்கிருந்தோ தாக்கியிருக்காங்கன்னா நீங்களும் போய் அவங்கள தாக்குங்க, ஏன் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலையத்தை தாக்குறீங்கன்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கக்கூடிய அச்சத்தை வந்து எழுப்பியிருக்கு. இது எப்படி போகும்னு தெரில. இது ஒரு சிக்கலான ஒரு நிகழ்வு தான். எப்படி வந்து இதை வந்து ஈரான் வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு அணு ஆயுதம் தர்றதுக்கே வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை எங்கே கொண்டு போக போகிறாங்கன்னு பாருங்கள், 3ஆம் உலக போருக்கே கொண்டு போக போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே வந்து அப்டேட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு.